அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 9:27 வரையும் படிச்சோம்னா, அங்கே பார்க்கிறோம், இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதான் கேட்கிறாரு, எப்பா நீ என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிற, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ நம்புறியா, விசுவாசிக்கிறியா? ஆண்டவரே எனக்கு காரை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வீடை கொடுங்க நீ கேட்கிற, இப்படின்றக்குள்ள நான் கொடுப்பேன், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. ஆமென். நீங்க இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் பாருங்க. சில நேரம் நம்ம நிறைய கேட்டுடுறோம் ஆண்டவர்கிட்ட, அது செய்யுங்க இது செய்யுங்க அப்படின்லாம். ஆனா டக்குன்னு ஆண்டவர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை நம்பக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்கா? நம்மளை நாமே சோதித்து பார்க்க. இவங்க சொல்றாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கு பிரச்சனை கண்ணு, உங்க பிரச்சனை பணமா இருக்கலாம், அல்லது பொருளா இருக்கலாம், அல்லது சுகமா இருக்கலாம். இல்ல, அப்ப நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரே காரியம், இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறையா? இதை என்னால செய்ய முடியும் நீ நம்புறியாப்பா? இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு முழுமையா நீ என்ன நம்புறியா? இந்த பிரச்சனைக்கு தீர்வை என்னால மட்டும்தான் கொண்டு வர முடியும் நீ நம்புறியா, விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென். இந்த பண தேவையை சந்திக்கிறதற்கு என்னால மட்டும்தான் முடியும்னு நீ விசுவாசிக்கிறாயா? மனிதர்களை தேடி தேடி சோர்ந்து போயிருக்கிறியே, இப்ப நீ என்னிடத்துல வந்திருக்கிறியே, என்னால முடியும்னு நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். நீங்க அவர்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். என்னோட மனிதர்களை நான் நம்பினது போதும், அவர்களை நம்பி ஏமாந்ததும் போதும், உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். அது என்னமோ ஒரு கடைசி நம்பிக்கை மாதிரி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என்னுடைய நித்திய கண்மலை, நீரே என்னுடைய ரட்சிப்பு, உண்மையே நம்பி இருக்கிறேன், நீர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற நீர் பெரியவர். அப்படி உங்க விசுவாச அளவை அப்படி பேசணும் பாருங்க. அந்த ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல பேசணும். ஏன்னா தேவன் ரொம்ப பெரியவர் இல்லையா? அப்ப இவங்க சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம். உடனே என்ன பண்ணாரு? கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொல்கிறார். ஆமென். எனவே இந்த கர்த்தர் நம்முடைய தொடுதலை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட பண்ணி, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும்படி செய்வார். ஆமென். நீங்க நம்பின காரியம் நிச்சயம் நடக்கும். நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் எனக்கு இப்படி அற்புதம் செய்யணும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க, அப்படியே அவர் செய்வார். ஆமென். இவ்வளவு பெரிய நன்மைங்க, ஆனாலும் நான் முழுமையா அவரை நம்புறேன், அப்படியே அவர் செய்வார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனேன்றதை நீங்க பிடிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை நம்பின உடனே அற்புதம் நடக்கும். உடனே உடனே. ஆமென். சடனா நடக்கும். இன்னைக்கு அற்புதம் நிச்சயம் நடக்கும். நீங்க நம்புனீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும். ஆமென். சொன்னாரு, இதை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்கள் கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்ட தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அப்ப நம்மளால அடக்கவே முடியாது அப்படிப்பட்ட சாட்சியாய் நம்முடைய சாட்சி இருக்க போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய சாட்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில வைக்க போகிறார். அவர் கேட்கிற ஒரே கேள்வி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? பதில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அற்புதத்தை பெற்றுக்கோங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.